தற்போதைய அண்மை செய்தி. பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் வி சேகர் காலமானார். அவருக்கு வயது 74. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் வி சேகர் காலமானார். பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் வி சேகர் காலமானார். அவருக்கு வயது 74. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் வி சேகர் மறைவு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். தமிழ் சினிமாவில் ஒரு குடும்ப படங்கள் மூலம் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் வி சேகர். அவர் இன்று மாலை உடல்நிலைக்கு குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமாகி இருக்கிறார். கடந்த 10 தினங்களுக்கு முன்பு திடீரென வீட்டில் இருந்தபோது அவர் திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டு வீட்டிலேயே மயங்கி விழுந்ததால் உடனடியாக அவரை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே 10 நாளுக்கு முன்னாடி சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 10 நாளுமே அவர் கண் விழிக்காமல் மயங்கிய நிலையிலேயே சிகிச்சைப்பட்டு வந்த நிலையில் இன்று உடல்நிலை சிகிச்சை பட அவர் காலமாகிறார். தமிழில் குடும்ப படங்கள் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் வி சேகர். அவர் முதல் இயக்கிய திரைப்படம் 1990 வெளிவந்த நீங்களும் ஹீரோதான் என்ற திரைப்படமாகும். அதனைத் தொடர்ந்து நிறைய படங்களை எடுத்திருக்காங்க. அதே போன்று ஒன்னா இருக்க கத்துக்கணும், பிறந்த விடா புகழ்ந்து விடா, பாடுவது என்னை பாரடி, பொங்கலோ பொங்கல், காலம் மாறி போச்சு, நான் பெற்ற மகனை, விரலக்கேற்ற யுத்தம், கூடி வந்தால் கூடி நன்மை உட்பட ஏராளமான படங்களை எடுத்து ஒரு குடும்ப படங்கள் என்றாலே வி சேகர் தான் என்று சொல்லுவதற்கு நிறைய திரைப்படங்கள் மூலம் வெற்றி கொடுத்துள்ளவர். அடிப்படையில் அவர் ஒரு அரசு பணி அதிகாரியாக பணியாற்றினார். அதனைத் தொடர்ந்து சினிமாவின் ஆர்வத்தின் காரணமாக சினிமா துறையில் ஈடுபட்டு திருவள்ளுவர் கலைக்கூடம் என்ற தயாரிப்பு தொடங்கி நிறைய படங்களை இயக்கியும் தயாரித்து வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த 10 தினம் முன்னதாக தனது வீட்டில் திடீரென மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இன்றைய மாலை காலமாயிருக்கிறார் சிக்கந்தர். இவர் உடலானது தற்போது சென்னை போரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருக்கிறது. நாளை அவர் கோடமங்கலத்தில் உள்ள அவர் இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது சிக்கந்தர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.